إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவனால் புனிதமாக்கப்பட்டிருக்கிற ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்தில் வந்து ஒன்று திரண்டு இருக்கிறோம். இந்த தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற நம்முடைய இறை தூதர் அவர்கள் நினைவுபடுத்திய ஒரு சொல்லை, நபி மொழியை உங்களுக்கு மத்தியில் ஆரம்பமாக எடுத்துரைக்க நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். நபி அவர்கள் கூறினார்கள், இதா குல்தலி சாஹிபிக அன்சித் யௌமல் ஜும்ஆத்தி வல் இமாமி யக்துபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழரிடத்தில் வாய் மூடுங்கள் என்று நீங்கள் சொன்னாலும் ஃபக்கது லகௌத்த, அவரும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்தான். ஜும்மாவினுடைய பிரதிபலனை, நலனை அவர் எதிர்பார்க்க வேண்டாம், அவருக்கு கிடைக்காது என்கிற வண்ணம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை ஊட்டிய செய்தியை நாம் நமது உள்ளத்தில் ஆழ பதிந்து கொண்டு இந்த அமலில் முழுமையாக ஈடுபட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு மத்தியில் இந்த தருணத்தில் நவீனமயமாக்கப்பட்ட பொய்கள் என்கிற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பரிணாம வளர்ச்சி என்கிற பெயரில் உலகத்தினுடைய சூழ்நிலைகள் எப்படி வெவ்வேறு விதங்களாக மாறுகிறதோ, பொய்கள் இன்றைக்கு வெவ்வேறு விதமான வடிவங்கள் அமைக்கப்படக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இந்த நவீன தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைவதற்கு முந்தைய காலம், ஏறத்தாழ மனிதர்களிடத்தில் மொபைல் போன் என்கிற பழக்கம் இல்லாத ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் இலகுவாக மக்களை ஏமாற்றி விடலாம், பொய்களை சொல்லிவிடலாம் என்ற ஒரு சூழ்நிலை உண்டு. அந்த மாநிலத்தில் அப்படி நடந்தது, இப்படி நடந்தது, அல்லது வேறு ஒரு தேசத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது, பக்கத்தில் ஊர்ல உள்ள நிகழ்வை கூட தவறாக சொல்லி பொய்யாக சொல்லி மக்களை ஏமாற்றி விடலாம். ஏனென்றால் அதை அறிந்து கொள்வதற்கான சூழ்நிலை மக்கள்கிட்ட கிடையாது. ஒரு இன்டர்நெட் வசதி கிடையாது, மொபைல் போனு யார்கிட்டயாவது கால் பண்ணி கேட்போம் அப்படிங்கிற வசதி கிடையாது. ஏராளமான வதந்திகள் பரவிய ஒரு காலம், இஷ்டத்திற்கெல்லாம் வதந்தி பரவியது. சுனாமி என்று 2004 ஏற்பட்டது. அந்த நேரத்தில் எல்லா மக்கள்கிட்டையும் மொபைல் போன் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஸ்மார்ட் போன் வராத காலம். இந்த டச்சில் இருக்கிற ஸ்மார்ட் போன் வந்தது 2006. 2004 சுனாமி ஏற்பட்ட போதெல்லாம் உயிர் பலிகள் அதிகம், அதனால் ஏற்பட்ட சீரழிவுகள், பிரச்சனைகள் அதிகம், வதந்திகளும் அதிகம். தப்பாக தவறாக இல்லாத பொல்லாத கருத்துக்கள் எல்லாம் பரப்பப்பட்டு வதந்திகள் பரப்பப்பட்ட நிகழ்வை பார்க்கிறோம். அவ்வளவு ஏன் இந்த நவீன யுகங்களிலே நீங்கள் பார்க்கலாம், ஸ்மார்ட் போன் வகைகள் வந்த பிறகும் கூட கொரோனா என்ற ஒரு தொற்று வியாதி உலகம் முழுவதும் பரவியது. அதை குறித்தெல்லாம் வதந்திகள், அவதூறுகள், பொய்கள் என்றெல்லாம்
மக்கள் இந்த பொய்களை பேசுவதில் இருந்து விலகிக் கொள்ளாமல், அது உண்மையான கூட தெரியாமல் அதை பரப்பக்கூடிய நிகழ்வு எல்லா காலத்திலும் மக்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த பொய்கள் இன்றைக்கு வடிவம் எடுத்து இருக்கிறது. இதை யாரு பார்த்தாலும் பொய்ன்னு சொல்லவே முடியாது, உண்மைதான் அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு நவீன யுகம் வளர்ச்சியை எட்டி இருக்கிறது. இன்றைக்கு நவீன கருவிகள் யுகங்கள் வளர்ச்சி அடைந்ததனுடைய உச்சபட்ச வளர்ச்சி என்றால் AI தொழில்நுட்பம் என்று சொல்லலாம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்றைக்கு அதை நீங்க பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. மொபைல் போன்ல எல்லா விதமான அப்ளிகேஷன்ல இன்னைக்கு அது செயல்பாட்டில் இருக்கிறது. மெட்டா AI என்று சொல்வார்கள், சாட் GPT என்று சொல்வார்கள், ஜெமினி AI என்று இதற்கு பல்வேறு விதமான AI தொழில்நுட்பங்கள் மனிதர்களுடைய மடிக்கணினில் ஆரம்பித்து மொபைல் போன் வரை எல்லா விதத்திலும் இந்த AI தொழில்நுட்பம் என்பது வந்திருக்கிறது. அப்படின்னா என்ன? செயற்கை நுண்ணறிவு என்று அதற்கு பெயரிட்டு இருக்கிறார்கள். மனிதன் யோசிப்பதை போன்று அது யோசிக்க ஆரம்பிக்கும், மனிதனை போன்று அது பதிலளிக்க ஆரம்பிக்கும், மனிதனை போன்று எல்லா விதமான வேலைகளை அதுவே செய்ய ஆரம்பிக்கும். அப்ப அது விவசாயம் செய்யுமா அப்படின்னா அது இனிமேல் ஒரு காலத்தில் நடக்கலாம். ரோபோட்லாம் உருவாக்கப்பட்டு ஏஐனுடைய தொழில்நுட்பத்தோடு வரக்கூடிய இயந்திர மனிதர்கள் வருவார்களே, ஆனால் மனிதர்கள் அல்ல, பெயருக்கு மனிதர்கள், இயந்திர மனிதர்கள். அப்படி வருவார்களே ஆனால் நாளைக்கு விவசாயம் நடக்கலாம், எல்லா விதமான காரியம் அந்த அதற்கு தாரை வார்த்து கொடுக்கப்படலாம். இன்னைக்கு நிலவரம் என்னன்னு கேட்டா, ஆன்லைன் மூலமாக டிஜிட்டல் மூலமாக நடைபெறக்கூடிய எல்லா காரியத்தையும் நீங்க ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக இலகுவாக அதை செய்து முடித்து விடலாம். உங்க கடைக்கு ஒரு விளம்பரம் வேணும், இதான் கடையுடைய பேரு. கடை வந்து ஒரு உணவு கடை அல்லது ஒரு பார்பர் ஷாப் அல்லது ஒரு டீ கடை. இந்த டீடைல்லாம் கொடுத்துட்டு அது ஒரு இமேஜ் ரெடி பண்ணி தரும், போஸ்டர். அதை செய்யறதுக்கு நீங்க ஆட்கள்கிட்ட காசு கொடுக்கணும். ஒரு காலமெல்லாம் போன 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இப்பெல்லாம் நீங்க ஏதாவது ஒரு இடத்துல போய் விளம்பரம் கொடுக்கணும், அந்த நபர்கள்ட்ட கண்டென்ட்டை கொடுத்தா அவங்க ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி தருவாங்க, அதுக்கு டிசைன் உட்கார்ந்து ரெடி பண்ணுவாங்க. இன்னைக்கு நீங்க அதெல்லாம் செய்ய வேண்டாம், நீங்க என்ன டீடைல் மட்டும் என்கிட்ட கொடு, நான் உனக்கு போஸ்டர் ரெடி பண்ணி தரேங்கிற அளவிற்கு ஏஐனுடைய வளர்ச்சி அதிகரித்து இருக்கிறது. மனிதர்கள்ட்ட வரக்கூடிய எல்லா விதமான தொழில்நுட்பமும் நன்மைதான், அது மாற்றமே இல்லை. எந்த தொழில்நுட்பமாக தீமை தருமா, தீமைக்காக மட்டும் படைக்கப்பட்டிருக்கிறதான்னு கேட்ட கிடையாது. மொபைல் போன்ல 1000 தீமையை சொன்னா 1000 நன்மையும் சொல்ல முடியும். மொபைல் போனை வச்சு எவ்வளவு நன்மை நடந்திருக்குது. சமீபத்தில் வெளிமாநிலத்தில் ஒரு வாகனம் வந்து 7 பேரோடு அந்த வாகனம் குளத்தில் விழுந்து விடுகிறது. ஸ்பீக்கரை பயன்படுத்தி அங்க பள்ளியில் உள்ள மொஹல்லாவில் உள்ள ஒரு இமாம் மக்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்து அந்த மக்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த 7 பேர் உயிரை காப்பாற்றி இருக்கிறாங்க. இப்ப தொழில்நுட்பம் நல்லதை செய்யுது, நல்லதை மட்டும் செய்வதோடு பாதிப்பையும் சேர்த்து செய்யும். அது எல்லா தொழில்நுட்பம் செய்த பாதிப்பை விடவெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை இன்றைக்கு ஏஐ செய்யக்கூடிய நிகழ்வில் இருக்கிறது. அது என்ன மாதிரி பாதிப்பை தரும் என்றால், இல்லாத ஒரு காரியத்தை இருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்ட முடியும் இந்த ஏஐயால். என்ன செய்யும்? இப்ப முன்னாடி ஏதாவது வதந்தியா ஒரு தகவல் பரவும், இந்த ஊர்ல அந்த நோய் பரவுது, அப்படி ஒரு பிரச்சனை, இந்த ஆளை இப்படி கொண்டுட்டாங்க, கொன்னது யாரு தெரியுமா, என்னத்தையாவது ஒண்ணு பரப்பி விடுவாங்களா, வாட்ஸ்அப்ல தகவலா வரும். இன்னைக்கு அதையே நியூஸ் ரீடர் மாதிரி ஆக்கிடலாம். உட்கார்ந்து ஒரு பொம்பளையாளு பேசுற மாதிரியே அதை உருவாக்க முடியும். அப்படி ஒரு பொம்பளையாளு இல்ல, அப்படி ஒரு நியூஸ் கிடையாது, நடக்கவே இல்லை. நடக்காத விஷயத்தை ஒரு பொம்பளை உட்கார்ந்து பேசுற மாதிரி, ஒரு ஆம்பளை உட்கார்ந்து பேசுற மாதிரி உருவாக்கிடலாம். நீங்க வீடியோ பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, இது உண்மைதான் போல, இது பொய் இல்ல, பொய்ன்னு எப்படிப்பா சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம் வளர்ச்சியை எட்டி கொண்டிருக்கிறது. இதை கொண்டு ஆக்கப்பூர்வமான எவ்வளவு காரியத்தை செய்யலாம் இன்னைக்கு உலகம் செய்து கொண்டு இருக்கிறது. ஆசிரியர்கள் இல்லாத வகுப்பறையில் ஏஐ மூலமாக இன்றைக்கு பாடம் நடத்தப்படுகிறது. ஏஐ துணையோடு இன்றைக்கு மருத்துவமனைகளிலே அறுவை சிகிச்சை நடத்தப்படுகிற அளவிற்கு மனிதன் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறான். அப்ப ஏராளமான நன்மைகள் இருப்பதை போன்று பொய்களை, அவதூறுகளை, கேலி கிண்டலை இந்த ஏஐ மூலமாக இன்றைக்கு கட்டவிழ்க்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னா, உங்க முகத்தை பயன்படுத்தி எதனாலும் பயன்படுத்தலாம், எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு தீவிரவாதியை போன்று உங்களை நீங்கள் சித்தரித்துக் கொள்ளலாம், சித்தரித்து இது உண்மைதானோ என்று நினைக்கிற அளவிற்கு மாற்றலாம். சமீபத்தில் நடைபெற்ற சில சம்பவங்களை உங்களுக்கு நாம் நினைவுபடுத்துகிறோம். இந்த ஸ்விக்கி என்று சொல்லி ஆன்லைனில் உணவை வாங்கி சாப்பிடக்கூடிய பழக்கம் எல்லா மக்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கு. ஸ்விக்கி, ஜொமேட்டோ அப்படின்னு சொல்லி உணவுகளை ஆர்டர் செய்து சாப்பிடுவார்கள். அந்த உணவுல நீங்க கொடுத்த நேரத்துக்குள்ள உணவு வரலைனாலோ அல்லது உணவு வேற ஒரு உணவு வந்தாலோ
நீங்க போட்டா மட்டும் கிளைம் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல பொருள் வாங்குறோம்ல, ஒரு மொபைல் போன் ஆர்டர் பண்றோம், வந்தது மொபைல் போன் வரல அல்லது உடைஞ்சு வந்திருக்கு, என்னப்பா நீ உடைச்சு கொடுத்துருக்கான்னு பொருளை திருப்பி போட்டா அவன் காசை திருப்பி கொடுத்துருவான். இப்படி ஒரு நிகழ்வு உண்டு. அது மாதிரி ஸ்விக்கில சொமேட்டோல உண்டு. ஒருத்தர் என்ன பண்ணிருக்கான், முட்டை ஆர்டர் பண்ணிருக்கான். முட்டை இருக்க ஒரு முட்டை ட்ரேயோட ஆர்டர் பண்ணிருக்கான். முட்டை எல்லாம் நீங்க ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சேன், கடைக்கு போனா கிடைக்கும், அதையும் ஆர்டர் பண்ணி வாங்குறான். முட்டை நல்லதா வந்திருக்கு. இவன் போட்டோ எடுத்து ஜெமினி ஏல கொடுத்திருக்கான். முட்டை உடைஞ்ச மாதிரி காட்டி இருக்கிறான். அதே போட்டோவா அந்த ஸ்விக்கிக்கு அனுப்பி இருக்கிற கம்பெனிக்காரனுக்கு, என்ன முட்டையை உடைச்சு வந்திருக்கிற, அப்படியா, அது எங்க பக்கத்துல தப்பு நடந்திருக்கு போல, இந்த காசை தரேன், காசையும் கொடுத்துட்டான். எப்படி யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம். நீங்கள் நவீன யுகத்தில் இருக்கிற கார்ப்பரேட் நிறுவனத்தை கூட ஏமாற்ற முடியும். அதை கண்டுபிடிக்க முடியாது உங்களால். உண்மையிலேயே நம்ம உடைச்சு தான் கொடுத்தோமா, அவனை பத்தி பார்க்க முடியும். அவன் நல்ல முட்டை கையில வச்சிருக்கிறான், போட்டோ தானே காட்ட முடியும். ஏதோ ஒரு நாட்டில் இருப்பான், ஏதோ மாநிலத்தில் இருப்பான், ஊர்ல இருப்பான். அவன் அதுக்குன்னு வந்து பாத்துக்கிட்டு இருக்க மாட்டான். முட்டைய உடஞ்சிருக்குதான் போட்டோ தான் கேட்பான், போட்டோ காட்டு, இந்த போட்டோ பாருன்னு அவன் காட்டிட்டான். நல்ல முட்டையை எடுத்து அதை ஏல மாத்தி உடைஞ்ச மாதிரி காட்டி கண்டுபிடிக்கவே முடியாது. இது உண்மை. இது வந்து என்ன சித்தரிக்கப்பட்ட புகைப்படம் என்று கண்டறிய முடியாத விதத்தில் அந்த காரியத்தை நிகழ்த்தக்கூடிய நிகழ்வெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யார் முகத்தை எப்படி மாத்தலாம், எந்த செய்தி, நடக்காத செய்தி நடந்த மாதிரி காட்டலாம், வாய்ஸை மாத்தலாம், வீடியோ மாத்தலாம், எல்லாவற்றையும் இன்றைக்கு மாற்ற முடியும். இதுதான் ஏஐ இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வளர்ச்சி. இதை தாண்டிய வளர்ச்சி அடுத்த 10 ஆண்டுகளில் 20 ஆண்டுகளில் ஒவ்வொரு துறைகளும் வளரக்கூடிய வளர்ச்சியெல்லாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றெல்லாம் இன்றைக்குள்ள அது சார்ந்த ஆய்வாளர்கள் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். சரி, இதுல இஸ்லாம் என்ன சொல்ல வருகிறது என்றால், நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், பொய்யுக்குரிய அடுத்த வடிவம் இது. வாய்களில் பேசிய பொய்கள் வேற. முன்னாடி நம்ம என்ன கேட்போம், இந்த ஆள் திருடிட்டான், திருடின போட்டோ இருக்கான்னு கேட்போம், அப்படிதானே? திருடின போட்டோ இருக்கா, சிசிடிவி கேமரா வேணும். சிசிடிவி கேமரா நீங்க மாத்த முடியும். வராத ஒருத்தனை வந்த மாதிரி காட்ட முடியும், திருடாத ஒருத்தனை திருடின மாதிரி காட்ட முடியும், பறிப்போகாத ஒரு பொருளை பறிப்போற மாதிரி காட்ட முடியும், இருக்கிற ஒரு ஆளை செத்த மாதிரி காட்ட முடியும், செத்தவன ஒருத்தனை உயிரோடு வர்ற மாதிரி காட்ட முடியும். இதுவெல்லாம் இன்றைக்கு நவீன தொழில்நுட்பம் ஏஐனால் ஏற்பட்ட புரட்சி என்கிற பெயரில் பொய்கள் இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. யாரையும் கேலி கிண்டல் செய்யலாம் என்ற நிகழ்வு நம்முடைய ஊர்களில் நடைபெறுகிறது. பள்ளிக்கூடத்தினுடைய வகுப்பு ஆசிரியர்களை, அவர்களுடைய முகங்களை தவறாக சித்தரித்து அதுல ஒரு கேலி கிண்டல், அதுல ஒரு இது யாரும் செய்யலாங்கிற நிகழ்வு. உங்களுக்கு புரியணும்ல, அதாவது இதை செய்யணும் அதுக்குன்னு தனி படிப்பு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த போட்டோ எடிட்டிங் பண்ணலாம் ஒரு காலத்துல ஒரு படிப்புன்னு இருந்துச்சு, அதுக்கு போய் 3 மாசம் 6 மாசம் ஒரு கோர்ஸ்னு படிக்கணும்னு இருந்துச்சு. அப்படி ஒண்ணுமே இல்லை. நீங்க அந்த புகைப்படத்தை உள்ள பதிவிறக்கம் செய்து விட்டால் நீங்க கேட்கிற விதத்தில் அந்த புகைப்படத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த ஏஐ தொழில்நுட்பம் என்பது வளர்ச்சி அடைந்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? மக்கள் இந்த நவீன காலத்தில் கூட இது உண்மையா பொய்யான்னு தெரியாது. நவீன காலம் கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா? ஆனா உண்மையா பொய்யா என்று தெரியாத அளவிற்கு இதனுடைய வளர்ச்சி இன்றைக்கு அடைந்திருக்கிறது. முஸ்லிம் சமுதாயம் இதில் பெற வேண்டிய பாடம் என்ன, படிப்பினைகள் என்ன? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், அவர்களுடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறது. யாருடைய உள்ளத்தில்? நயவஞ்சகத்தனத்தோடு நடக்கக்கூடிய மனிதர்களுடைய உள்ளத்திலே ஃபீ குலூபிஹிம் மரத், அவர்கள் உள்ளத்திலே நோய் இருக்கிறது. ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அல்லாஹ்வும் அவர்களுடைய நோய்களை அதிகப்படுத்தி விட்டான். அது மட்டும் இல்லாமல் உலகும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது. பிமா கான யக்திபூன், அவர்கள் பொய் உரைத்த காரணத்தினால், பொய்யான நடவடிக்கையில ஈடுபட்ட காரணத்தினால் துன்புறுத்துகிற வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு பொய் எவ்வளவு பெரிய சீரழிவை தரும் தெரியுமா? ஒரு பொய் ஒரு குடும்பத்தை எப்படி சீரழிக்கும் தெரியுமா? ஒரு பொய்யினால ஒரு சமுதாயம் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியுமா? இது யாருமே உணர்ந்து கொள்ளாமல் பொய் ஒரு சாதாரண பாவம் நினைக்கிறோம். சாதாரணமாக பேசுகிற தகப்பனிடத்தில், தாயிடத்தில், நண்பனிடத்தில், வேலை பார்க்கிற முதலாளியிடத்தில், தொழிலாளியிடத்தில் பேசுகிற சாதாரண பொய் அது பெரும் பெரும் பிரளயத்தையே ஏற்படுத்திவிடும். நல்ல யோசிச்சு பாருங்க. முகமது அஹ்லாக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வயது முதிர்ந்தவர், ஏறத்தாழ ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பாக உத்தரப்பிரதேசத்தில் மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்று சொல்லி அந்த ஆளை பிடிச்சு கொண்டுட்டாங்க. மாட்டுக்கறி ஏற்றுமதியில் இந்தியா பல வருடங்களாக முதலிடம், பல வருஷமாவே. அப்ப இங்க இருந்து மாட்டை வெட்டி கறியாக்கி தோலாக்கி அதை வெளிநாட்டிற்கு விற்பனை செய்யக்கூடியது தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார். முன்னாடி உள்ள பிரதமர் விட்டுருங்க, 12 வருஷம் ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் ஆளக்கூடிய மாநிலத்தில், அவருடைய கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில்
மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்ற பெயரில் 70 வயது முதியவர் முகமது அகலாக் பிடித்து கொலை செய்யப்படுகிறார். இத்தனைக்கும் அந்த முகமது அகலாக்கினுடைய மகன் இந்திய ராணுவத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். நாட்டை பாதுகாப்பவருடைய குடும்பத்தை பாதுகாக்க நாதி கிடையாது. ஆளை பிடிச்சு கொண்டுட்டாங்க. ஏன்னா இவனுக்கு மாட்டுக்கறினால இவனுக்கு ஏதோ ஒண்ணு விஷத்தை தடவன மாதிரி இவனுக்கு ஒரு ஆத்திரம், கோபம், கொண்டுறான். நிறைய இடத்துல கொலை நடக்குது. ஆனா விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஆள் வீட்டுல மாட்டுக்கறியே கிடையாது, ஆட்டுக்கறி இருந்துச்சு. ஒரு பொய், அந்த பொய்யை எவ்வளவு தூரம் விபரீதமாக மாற்றி ஒரு முதியவரை கொல்ல முடியுதுன்னு பாத்தீங்களா? எதை வேண்டுமானாலும் இந்த பொய்யின் மூலமாக செய்து விடலாம். எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை வேண்டுமானால் இந்த பொய் மூலமாக உருவாக்கி விடலாம். பல உயிர் பலிகள், பல மானக்கேடான காரியங்கள், சமுதாய சீர்கேடுகள் இன்றைக்கு பொய்யால் விளைந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நவீனமயமாக்கி இன்றைக்கு கைகளிலே தருகிறார்கள் ஏஐ மூலமா. நீ என்ன தான் சொல்லு, எதனாலும் தா, நான் அதை அப்படி மாத்தி தரேன். உனக்கு போட்டோ வேணுமா, வீடியோ வேணுமா, வாய்ஸ் வேணுமா, பேசாத ஆட்களுடைய பேசுற மாதிரி வாய்ஸை கொண்டு வர முடியும் என்று இந்த தொழில்நுட்பம் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்ததால் பிள்ளைகள் எல்லாம் இதை பயன்படுத்துவதனால் எல்லா ஆண்களும் பெண்களும் இதை பயன்படுத்தி ஏராளமான வதந்தி செய்திகளை, பொய்களை பரப்புகிற இடத்தில் இன்றைக்கு மனிதர்கள் வந்து விட்டார்கள். இதனுடைய விபரீதம் தெரியல. இது என்ன பெரிய பாதிப்பு தந்துற போது? விளையாட்டு தானே, இதெல்லாம் விளையாட்டு. ஒரு ஆசிரியரையோ அல்லது சமுதாயத்தினுடைய மற்ற மக்களையோ ஒரு பெண்ணையோ அவளை கேவலமா சித்தரிச்சு போல விளையாட்டு. இது உண்மையா? அவன் மான இழந்திருச்சன் செத்துட்டான என்ன செய்யறது? அவள் செய்தது தற்கொலை, அதுக்கு மார்க்கத்தில் அங்கீகாரம் இல்லை. அவள் செய்ததை மார்க்கம் ஏற்றுக்கொள்ள இல்லை. ஆனா அது கொலையாகவும் பார்க்கப்பட வேண்டுமா இல்லையா? எத்தனை பேருடைய மானத்தில் இன்றைக்கு விளையாடுகிறார்கள் தெரியுமா? இந்த நிகழ்வெல்லாம் இன்றைக்கு இந்த நவீனமயமாக்கப்பட்ட தொழில்நுட்பத்தினால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு முறை 2 வானவர்கள் அவர்களை அழைத்து செல்கிறார்கள். கனவுல நடக்கிற ஒரு நிகழ்வு. ரசூலுல்லாஹ் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, தூக்கத்துல கனவுல நடக்குது. நபி அவர்களை 2 வானவர்கள் அழைத்து செல்கிறார்கள். சில நபர்களுக்கு சில இடங்களில் தண்டனை வழங்கப்படுகிறது. அதுல ஒவ்வொரு தண்டனையா நபி பார்க்கிறாங்க. ஒரு நபர் அமர வைக்கப்பட்டிருக்கிறார், ஒரு நபர் நின்று கொண்டிருக்கிறார். நின்று கொண்டு இருப்பவரிடத்தில் இரும்பாலான 2 கொக்கியை கையில் வச்சிருக்கிறார். இரும்புல செய்யப்பட்ட கூர்மையான 2 கொக்கியை வச்சிருக்க, ஊசி இல்ல, கொக்கி. அது அதை நின்று கொண்டு இருப்பவர் அமர்ந்து கொண்டு இருப்பவருடைய இடது தாடையில குத்துறார். வலது கை வச்சு இடது தாடையில குத்துறார். குத்துற அந்த ஆணி இருக்கிற பெரிய இது, அந்த இரும்பு கம்பி அவருடைய வாயை கிழித்து மண்டை ஓட்டை கிழித்து வெளிப்புறமாக பிடரி வழியாக வெளியேறுகிறது. இழுக்கிறார். அது குத்தி கிழிச்சு ரத்தத்தை வடிய வச்சு அந்த ஆளு கத்துறான் படாத பாட்டில். மீண்டும் இடது கையில் இருப்பதை வைத்து வலது பக்க தாடையில குத்துகிறார். மறுபடியும் இழுக்கிறார். இந்த குத்தி முடித்தவுடன் அந்த காயம் சீராகிறது. மீண்டும் குத்துகிறார், மீண்டும் குத்துகிறார். தொடர்ச்சியாக குத்தி கொண்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹ் இது மாதிரி நிறைய தண்டனை பார்த்தாங்க. ஒரு குடுவையில நிர்வாணமான ஆண்கள் பெண்கள் வேதனை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இரத்த ஆற்றிலே ஒரு மனிதன் கடந்து வந்தான், பற்கள் உடைக்கப்பட்டது கற்களை கொண்டு அப்படின்னாங்க. இப்படியான தண்டனைகளை பார்த்த அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த தண்டனை எல்லாம் முடிந்து அதை பார்த்த பிறகு வந்த வானவர்களிடத்தில் கேட்கிறார்கள், இவர்கள் எல்லாம் யார், ஏன் இவர்கள் இவ்வாறு வேதனை செய்யப்படுகிறார்கள்? வானவர்கள் சொல்றாங்க, அந்த கொக்கியால குத்தப்பட்டாரு, அவர் உலகத்தில் பொய் சொல்லி தெரிந்தவர். ஏராளமான பொய், வதந்திகள், அவதூறுகள், மக்கள் அதையெல்லாம் பத்தி பிரபலம் பேசணும். இது ஒரு வகையான மனநோய். பொய் பேசுறதுல 2 வகையில இருக்கு. ஒரு சாரார் ஏன் பொய் பேசுறோம்னா தன்னை தற்காத்துக்கு பொய் பேசுவான். அவனும் தப்பு தான், அவனும் பாவிதான், அவனை மார்க்க நல்லவன் சொல்லல. ஆனா இதுலயாவது ஒரு நியாயம்னு ஒண்ணு இருக்கு. அவன் தன்னை தற்காத்துக்கணுமே. தாமதமா போன, ஏன்டா தாமதம், இல்ல பஸ் லேட் ஆயிடுச்சு, அல்லது என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஏன் இன்னைக்கு லீவ் எடுத்துட்டேன், மனைவிக்கு உடம்பு சரியில்லை, என்னத்தையா சொல்லலாம்ல. அவன் தன்னை தற்காத்துக்குள்ள போய் சொல்கிறான். இவனே குற்றவாளி இஸ்லாத்தின் பார்வையில். ஆனால் சிலருக்கு மனநோய் இருக்கிறது. எதையாவது பரப்பி விடுவோம், எதையாவது போட்டு விடுவோம், கொளுத்தி போடுவோம், பத்துக்கிட்டு எரியட்டும், 4 பேர் அப்படியா இப்படியான்னு பேசட்டும். அந்த போட்டாங்க எஸ்ஐஆர் ஃபார்ம்ல நீங்க வந்து ஃபில் பண்ணி போடுறீங்களா, பொம்பளை ஆட்களுக்கு காதெல்லாம் தெரியும் பாத்துக்கங்க, பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்படி தேர்தல் ஆணையம் சொல்லல. முன்னாடி இருந்த ஓட்டர் ஐடியில் அப்படி யாரும் வந்து காதை மூடிதான் இருந்தாங்கிற மாதிரி இல்ல. நிறைய பெண்கள் திறந்து வைத்த நிலையில போட்டோலாம் இருக்குது. பழைய ஓட்டர் ஐடியில் அப்படிதான் இருக்கு. தேர்தல் ஆணையமோ அரசோ அப்படி எந்த பதிலும் சொல்லல. பிஎல்ஓ அதிகாரிகள் சொல்லல, கிளப்பி விட்டாங்க சும்மா. உண்மைன்னு தெரிஞ்சு பரப்புவது என்பது வேற. மக்களை விழிப்புணர்வு அடைய வைக்க வேண்டும், மக்களை இதுல இருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனை வேற.
அது உண்மையா இல்லையா என்று கூட தெரியாமல் ஏராளமான அவதூறு வார்த்தைகளை பரப்புகிற நிகழ்வு இருக்கிறது. இவர்களுக்கு கிடைக்கிற தண்டனை இது என்றார்கள் நபி அவர்கள். அந்த வானவர் நபிட்ட சொல்றாங்க, நபி மக்கள்கிட்ட சொல்றாங்க, பொய் பேசியவனுக்கு கிடைக்கிற தண்டனை. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நீங்க பாருங்க, இது நரக தண்டனை இல்லைங்கிறாங்க. தண்டனை பெருசு, சகிக்கவே முடியாது. நமக்கு பிட்டத்திலேயோ கையிலேயோ குத்துற ஊசி தாங்க முடியல. அவர் குத்தும் போது பல்ல இருக்க கடிச்சுக்கிறோம். ஒரு செகண்ட் குத்தி எடுக்கிறதுக்கு வழி தாங்க முடியல. மிகப்பெரிய இரும்பு கம்பியை வைத்து தாடையில குத்தப்பட்டு பிடரி வழியாக வெளியேறுகிறது. வலியினுடைய கொடூர உச்சி, அது உச்சியை தொடக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்படி ஒரு நிலையில் வேதனை அடைகிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், இது நரக தண்டனை இல்லைங்கிறாங்க. எங்க கிடைக்கிற தண்டனை? கபரிலே கிடைக்கிற தண்டனை இது. மன்னரை என்பது படுக்க வைக்கப்பட்ட நிலையில உள்ள வாழ்க்கை இல்லை. அது ஒரு தனி பறந்து விரிந்த ஒரு உலகம். அது அந்த உலகத்தில் கிடைக்கிற தண்டனை. கியாமத் நாளிலே அல்லாஹ் சூரை ஊதி மக்களை எழுப்புகிற வரை இந்த பொய்யர்களுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைக்கும் என்றார்கள் நபி அவர்கள். எவ்வளவு மோசமான காரியம் இது! எத்தனை பேருடைய குடும்பத்தை சீரழிக்கிற நிகழ்வு இது. இந்த பொய் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை அளித்து உங்களை மிக மோசமானவர்களாக காட்டக்கூடிய நிகழ்வு இந்த பொய். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பொய் பேச அனுமதி கொடுத்தது ஒரு 3 இடம் கொடுத்தாங்க. அங்க பேசினா மட்டும்தான் வண்டி ஓடும், பேசினால் மட்டும்தான் உங்களால் வாழ முடியும் என்ற நிலை ஒரு 3. நபி அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் பொய்யர்கள் இல்லை. இந்த 3 சாரார் உறவை இணக்கத்தை ஏற்படுத்த, உறவை மேம்படுத்துவதற்காக ஒருவர் பொய் பேசுவாரே, ஆனால் அவர் பொய்யர் இல்லை. கணவன் மனைவியிடத்திலோ மனைவி கணவனிடத்திலோ அந்த இணக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக பேசினால் அது பொய் இல்லை. யுத்த களத்திலே சென்று தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக, தன் யுத்தத்தை, தன் படையை காப்பதற்காக ஒருவன் பொய் சொன்னால் அது பொய் இல்லை. இதை தவிர பொய்க்கு அனுமதியே கொடுக்கல. எந்த காரணத்தை கொண்டு சொல்லாதீங்க. நபிகளார் சொன்னார்கள், பொய் உங்களுக்கு கசந்தாலும் சரி, அதாவது உண்மை உங்களுக்கு கசந்தாலும் சரி, நீங்கள் ஒருபோதும் பொய் பேசி விடாதீர்கள். கசப்பா தான் இருக்கும். பல நேரங்களில் உண்மை பேசுவதற்கு சகிக்காது, சொல்ல வெட்கப்படுவோம், ரொம்ப வேதனையா இருக்கும். கசந்தாலும் சரி உண்மையை பேசுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். நபிகளார் அன்றைய சமுதாய மக்களில் பைத்தியக்காரர் என்று விமர்சிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சூனியக்காரர், ஜோசியக்காரர், கவிஞர் என்றெல்லாம் விமர்சிக்கப்பட்டார்கள். பொய்யர்னு ஒன்று சொல்லல. நபிகளாரினுடைய கண்ணியம் உயர்வுக்கு முதன்மை காரணமே நபிகளாரினுடைய நேர்மை தன்மை, உண்மையோடு வெளிப்பாடுதான். நபி அவர்கள் சஃபா மலையின் மீது ஏறி என்று கேட்டார்கள். குதிரைப்படை இருக்கிறது, நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், உங்களை தாக்க வருகிறது, நான் சொன்னால் நம்புவீர்களா? மக்கள் எல்லாம் சொன்னார்கள், மாஜர்ரப்னா அலைக்கல் கதீப், முஹம்மதே உங்களிடத்தில் நாங்கள் பொய்யை அனுபவித்ததே இல்லை என்று சொன்னார்கள். 40 ஆண்டு காலம் பொய் சொல்லாத நான், இப்போது என் வாழ்நாளினுடைய இறுதி எல்லை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற நான் படைத்தவன் மீது பொய் சொல்லுவேனா என்று தன் உண்மை தன்மையை வெளிப்படுத்தி மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல். பொய் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், அது யாரையெல்லாம் சீரழிக்கும், எவ்வளவு பெரிய மன சஞ்சலத்திற்கு அது ஒருவரை ஆளாக்கிவிடும். இதை பற்றியெல்லாம் எந்த விதமான சிந்தனைகள் இல்லாமல் தவறான கருத்துக்களை, வதந்திகளை இன்றைக்கு பரப்புகிறார்கள். அதில் குறிப்பாக இந்த பொய்யை பரப்புவதற்கான ஒரு முக்கிய சாதனமாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் எல்லாம் பெண்களை கேவலப்படுத்துவதற்கு மார்பிங் என்று சொல்லி ஒரு சாப்ட்வேர் தொழில்நுட்பத்தின் மூலமாக அந்த தலையை மட்டும் எடுத்துருவாங்க. நிர்வாணமாக இருக்கிற பெண், ஆபாசமாக இருக்கிற பெண்ணினுடைய தலையை எடுத்து அந்த இடத்துல தலையை வச்சிருவாங்க. அப்படிலாம் நடந்துச்சு. அதெல்லாம் பார்த்தோன்னு தெளிவா தெரிஞ்சிடும், இது என்னது, இது மார்பிங் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தலைக்கு இந்த உடம்புக்கு சம்பந்தமே கிடையாது, கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் அதையே பலரால் தாங்க முடியல. அந்த கேவலமாக சித்தரிக்கப்பட்ட நிகழ்வை தாங்க முடியாத ஒரு காலம் எல்லாம் இருந்தது. அப்படி மார்பிங் செய்து பல பெண்களை இழிவுபடுத்திய நிகழ்வு, கற்பழித்த நிகழ்வெல்லாம் சமுதாயத்தில் நடந்தது. ஆனா இப்ப ஏயில ஒரு பெண்ணை தூக்கி போட்டு நிர்வாணம் ஆக்குற மாதிரி உருவாக்கினா அதை எவனுமே கண்டுபிடிக்க முடியாது. உண்மையில இந்த பொம்பளை குளிக்கிறதா எடுத்திருக்காங்க போல நம்பிடுவாங்க. உண்மையில இந்த பொம்பளை ஆபாச படத்தை நடிச்சிருக்கா போல அப்படி நம்பிடுவாங்க. அவ்வளவு பெரிய பாதிப்பை இது ஏற்படுத்தும். இன்னைக்கு அதுல விபரீதம் தெரியாமல் சில நேரத்தில் இந்த ட்ரெண்ட்னு ஒன்று பரவும். இந்த ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்க்கலாம்.
திடீர்னு பார்த்தா புகைப்படத்தை வந்து கார்ட்டூன்ல மாத்தி ஸ்டேட்டஸ்ல வைப்பாங்க. அது ஒரு வகையான காய்ச்சல். ஒருத்தன் பண்ணிட்டோம்னா போது எல்லாருமே பண்ண ஆரம்பிப்பாங்க. திடீர்னு ஒரு பாட்டு ஃபேமஸ் ஆகும், திடீர்னு ஒரு புகைப்படம் ஃபேமஸ் ஆகும், திடீர்னு எதையாவது ஒண்ணு கிளப்பி விடுவாங்கல்ல. அதை கிளப்புற மாதிரி இந்த ஏஐல, ஜெமினி ஏஐல தன்னுடைய போட்டோவை பதிவிறக்கம் செய்வார்கள். அது ஒரு மாதிரி போட்டோ தரும். அது ஒரு ஸ்கெட்ச் பண்ண மாதிரியோ கார்ட்டூன் மாதிரியோ ஏதோ ஒரு மாதிரி ஒரு போட்டோ தரும். விபரீதம் தெரியாம நாம மக்கள் நிறைய பேர் அதுல கொண்டு போய் போட்டோவை பதிவிறக்கம் செய்யறாங்க. எதுக்கு போட்டோ எடுக்கிறான் தெரியுமா? சாதாரணமாவா? நீங்க ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தை நீங்கள் உள்ள கொண்டு வந்தாலே அவன் எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட அப்செக்ஷன் கேட்டுட்டு தான் உள்ள வருவான். எல்லாத்தையும் கேட்டுருவான். உன் கான்டாக்டை நான் பயன்படுத்துவேன், உன் டேட்டாவை பயன்படுத்துவேன், உன் கேலரியை நான் பயன்படுத்திக்குவேன், எனக்கு அனுமதி தருவியா? இல்லைன்னா அந்த ஆப் யூஸ் பண்ண முடியாது. நீங்க எல்லாத்துக்கும் அக்ரி அக்செப்ட் கொடுத்து உள்ள இழுப்பீங்க, போட்டோவை தூக்கி கொடுக்குறீங்க. அவன் அந்த போட்டோவை எதுக்குனாலும் பயன்படுத்துவான். தான் அர்த்தம். நீங்க போட்டோவை கொடுத்தீங்க, அந்த போட்டோ நீங்களும் உங்க மனைவி இருக்கிறீங்களா, பிள்ளைகள் இருக்கிறீங்களா, அவன் அழகாக்கி உங்களுக்கு தந்துட்டானா, அந்த போட்டோவை எதுக்குனாலும் பயன்படுத்துவான். இது அவனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு வச்சிருப்பான். நான் எதுக்கும் பயன்படுத்துவேன், நீ கேட்க முடியாது, யாருக்கிட்ட போய் நிக்க முடியாது. இல்ல என் மனைவி அவன் தப்பாக்கிட்டான், என்னுடைய பிள்ளைகள் கேவலப்படுத்திட்டான்னு போய் நீங்க கோர்ட்ல போய் நிக்கல முடியாது. நின்ன நான் கொடுத்தங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல அவன் அதை பார்க்கல, அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாதுன்றான். எல்லா விதமான அநியாயகரமான காரியத்திற்கு இன்றைக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மானத்தை குறித்த ஒரு கவலை மக்களுக்கு இல்லை. இஸ்லாம் எந்த அளவிற்கு மானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தெரியுமா? மானம் எந்த அளவிற்கு தேவையான ஒரு காரியம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் கொடுக்கறத வாங்குறத பத்தி மார்க்கம் சொல்லுது. ஒரு ஆளுக்கு நீங்க கடனை கொடுக்கறீங்க, அவர் திருப்பி தரதுக்கு நேரம் வந்துருச்சு, ஆனா திருப்பி தரல, ஆளு சிரமமா இருக்கிறார். ரெண்டு வழி உங்களுக்கு இருக்கு மார்க்கத்துல என்ன வழி இருக்கு? ரெண்டு வழி இருக்கு. கடனை கொடுத்த நீங்க கடுமையாக திட்டம் உங்களுக்கு வழி இருக்கு, அப்படிதானே? நபியை ஒருவர் திட்டிருக்கார். நபி டைம்லாம் தாண்டல, டைமுக்குள்ள வந்து நபி இடத்துல கடும் சொற்களால் ஒருவர் கேட்டார். ரசூலுல்லாஹ் யாரையும் கண்டிக்கல. எப்பா அவர் கேட்ட அவருக்கு உரிமை இருக்குப்பா, அவர் கொடுத்ததை விட நல்ல ஒட்டாத கொடுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கொடுத்து விட்டாங்க. அவருக்கு அந்த உரிமை இருப்பதை போன்று கடனை பாதியாக்கவோ அவகாசத்தை நீட்டித்து கொடுக்கவோ முழு கடனை தள்ளுபடி செய்யவோ உரிமை இருக்கிறது. மார்க் எதை செலக்ட் பண்ண சொல்லுது? கடனை தள்ளுபடி பண்ணுங்க, அவகாசம் கொடுங்க, பாதி ஆக்கிருங்க. அவருக்கு கொஞ்சம் அவகாசம் தருவது நல்லது. இது உங்களுக்கு அரிசின் நிழலை வரை கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கு மறுமையில பெரிய கூலியை கொண்டு வரும். ரசூலுல்லாஹ் நாளை மறுமை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமையினால ஒரு அடியார் வருவார், ஒரு இஸ்லாமியர் ஈமான் கொண்டவர். அந்த அடியார்கிட்ட அல்லாஹ் கேட்கிறான், ஏதாவது நன்மை இருக்கு? ஒரு நன்மை கிடையாது. ஈமான தவிர அவர்கிட்ட என்ன இல்லை? ஒரு தொழுகை கிடையாது, ஒரு நோன்பு கிடையாது, ஒரு நாள் ஒரு பொழுது குர்ஆன் படிச்சது கிடையாது, ஒரு நாள் திக்ர் பண்ணது கிடையாது, ஒரு ஹஜ் உம்ரா பண்ணது கிடையாது. ஆளு பணக்காரர். சரி, என்னதான் இந்த ஆள் பண்ணி இருக்கிறாரு? இந்த ஆள் கடன் கொடுப்பார், கடனை வசூலிக்க போவார். யாராவது சிரமப்பட்டு இருந்தா விட்டுருவார், போனா போயிட்டு போட்டோம், அவனே வியாபாரம் நஷ்டமாயிடுச்சு, இப்ப போய் அவன்கிட்ட என்னது வாங்குறது, ஆளை உடுப்பா அப்படின்னு விட்டுருவார். இதுதான் இவர் செய்த தன் வாழ்நாளில் ஒரே ஒரு நன்மை. அல்லாஹ் சொல்றான், இவனை விட நான் பெரிய கருணையாளன், இவனுக்கு சொர்க்கத்தை கொடுன்றான். கடன் விஷயத்துல இறைவன் எப்படி நடக்கிறான் பாருங்க. ஒருவனின் மானத்தை பறிக்கிறதுக்கு இந்த இடத்துல உனக்கு அனுமதி இருக்கு, ஆனால் அதை விட சிறந்த ஒரு காரியம், நீ தள்ளுபடி பண்ணிட்டு போ, அவகாசத்தை கொடு என்று சொன்ன இந்த மார்க்கத்துல சம்பந்தமே இல்லாம ஒருத்த மானத்தை பறிக்கலாமா? அனுமதி இருக்குதா? அடுத்த வீட்டு பெண்களை தவறாக புகைப்படம் எடுப்பது சரியா? இன்னைக்கு பல பெண்கள் தங்களுடைய புகைப்படங்களை அவர்களே அதை வர்ணிப்பானதாக மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு, அதை வெவ்வேறு ஸ்தலங்களிலே அமைத்து தங்களை அவர்களே கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அப்படியான ஒரு நிகழ்வு நம்முடைய சமுதாய பெண்களும் சரி ஆண்களும் சரி இதில் நீங்கள் விழிப்படைவதோடு பிறருடைய மானத்திற்கு கண்ணியத்திற்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் தாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே இறுதி பேருரையின் போது மக்களை பார்த்து சில கேள்விகளை கேட்கிறார்கள். ஐய யௌமிக்கும் ஹாதா, இது உங்களில் எந்த நாள் அப்படின்னு கேட்கிறாங்க. ஐய ஷஹரிக்கும் ஹாதா, இது உங்களில் எந்த மாதம் என்று கேட்டார்கள். ஐயு பலதிக்கும் ஹாதா, இது உங்களில் எந்த நகரம் என்று கேட்டார்கள். மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இது புனித நாள், புனித மாதம், புனித நகரம். நபிகளார் சொன்னார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்பாலக்கும் வ ஆராதக்கும், உங்களுடைய உயிர், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய மானம், இதுவெல்லாம் ஹராமுன் புனிதமானது. கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா,
இந்த நாள் எவ்வளவு புனிதமோ, ஹஜ் பெருநாளும் அதற்கு முந்தைய அரஃபாவுடைய நாள் எவ்வளவு புனிதம், அதற்கு நிகரான புனிதம். இந்த மாதம் எவ்வளவு புனிதமோ, துல்ஹஜ் மாதம் எவ்வளவு புனிதம், அதற்கு நிகரான புனிதம். இந்த மக்கமா நகரம் எவ்வளவு புனிதமோ, அதற்கு நிகரான புனிதம். அடுத்தவனுடைய உயிர் பொருள் மானம், அது முஸ்லிமாவும் இருக்கலாம், காஃபிராவும் இருக்கலாம், அவன் அல்லாஹ்வை ஏற்றிருக்கலாம், அல்லாஹ்வின் விரோதியாகவும் இருக்கலாம். அடுத்தவனுடைய பணத்தை திருடுவதோ, அடுத்தவனுடைய மானத்தை அதை கேவலப்படுத்துவதோ, அடுத்தவனுடைய உயிரை அபகரிப்பதோ எந்த ஒரு ஈமான் கொண்டவனுக்கும் அருகதை இல்லை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். வதந்திகளால் பல குடும்பம் சீரழிக்கப்படுகிறது. பல்வேறு விதமான ஏஐ தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்தி யாரையும் எங்கு வேண்டுமானாலும் மானபங்கம் படுத்தி விடலாம் என்ற இந்த நிகழ்வால் பலருடைய மானம் பறிக்கப்படுகிறது. மறுமை நாள்ல தொழுவலைனா கூட தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியெல்லாம் இருக்கு. அல்லாஹ் பெரிய கருணையாளன். நோன்பு வைக்கலை அல்லாஹ் தப்பிக்க ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கலாம். குரான படிக்கலை அல்லாஹ் தப்பிக்க வழி இருக்கலாம். மனித உரிமையில தவறை செய்து விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தவறுக்கான பிராயச்சித்தத்தை, வழியை, போக்கிடத்தை நீங்கள் எதிர்பார்த்து மறுபடியும் நின்று விடாதீர்கள். நபி அவர்கள் அமல்களுக்கு கூட சொல்லாத ஒரு வார்த்தையை சொன்னாங்க. நீங்கள் அடுத்தவருடைய உயிர் பொருள் மானத்திற்கு பங்கத்தை, நாசத்தை ஏற்படுத்தி விட்டால் உலகத்திலே ஹலாலாக்கிட்டு போங்கன்னாங்க. உலகத்தில் என்ன செய்யுங்களே, ஹலாலாக்கிருங்க. சம்பந்தப்பட்டவட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு போயிரு. அவன் மன்னிக்கல, நீ அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கல, உன் கதை முடிஞ்சிருச்சு. நீ பாடுபட்ட நன்மைகளை எல்லாம் அவன் தலையில ஏத்தணும். அவன் கஷ்டப்பட்டு செஞ்ச பாவத்தில நீ உன் தலையில ஏத்த வேண்டியதா இருக்கு. அவன் செஞ்சிருப்பான், அதையெல்லாம் நீ தலையில் சுமக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவாய். பிறருடைய மானம் என்பது இன்றைக்கு நாசமாக்கப்படுகிற ஒரு நிகழ்வாக இந்த ஏஐ தொழில்நுட்பம் இருக்கிறது. எந்த ஒரு நவீன வளர்ச்சியும் சரி, அது ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டுமே ஒழிய அழிவுக்கோ பிறரை அழிப்பதற்கோ பயன்படுத்துவது அது மனித நாகரிகத்தை அழித்துவிடும், மனிதாபிமான சிந்தனை அழித்துவிடும். கேலி கிண்டலை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய காலத்துல ஒரு நபித்தோழர் கூட்டம் ஒரு நபித்தோழருடைய வில் அம்பு எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டாங்க. யுத்த காலத்துக்கு போறாங்க, யுத்தம் ஆரம்பிக்கல, போற இடத்துல ஒரு இடத்துல தங்குறாங்க. ஒரு சஹாபி அவங்க பிராங்க் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. ஒரு வில் அம்புகளை எல்லாம் எடுத்து ஒளித்து வைத்துக் கொண்டு இவர்கள் ஒளிந்து நின்று பார்க்கிறார்கள். அவர் எந்திரிச்சு பார்க்கிறார். யுத்த காலத்துக்கு போனவர் எதை முதல்ல தேடுவார்? வாளையும் கத்தியும் தான் தேடுவார். யாருனாலும் எங்கனாலும் வந்து அடிச்சிடலாம். திடீர்னு பார்க்கிறார், தன்னுடைய ஆயுதங்களை காணும். பதறி விழுந்தவுடன் சில நபித்தோழர்கள் அவரை பார்த்து சிரிக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு முஸ்லிமும் பிற மனிதனை, பிற முஸ்லிமை திடுக்குற வைக்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறதே, அது முஸ்லிமுக்கு தகுந்த பண்பு இல்லை. இன்னைக்கு அதைத்தானே செய்யறாங்க. கேவலமான ஒரு காரியத்தை சகஜமாக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிற இந்த நிகழ்வு உண்மையில் கண்டிக்கப்பட வேண்டியது மட்டுமல்ல, உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டியது. நாளைக்கு உங்களுடைய வீட்டு பெண்களும் இதே கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்படலாம் என்பதை ஒரு எச்சரிக்கை வார்த்தையாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்து மத மக்களால் கடைபிடிக்கப்படுகிற கார்த்திகை தினம் என்ற ஒரு விழா நாளை தமிழகத்தில் பல இந்து மக்கள் கடைபிடித்தார்கள், கொண்டாடினார்கள். இந்த விழா நாள் என்பது சில பிரசித்தி பெற்ற தமிழகத்தினுடைய சில முக்கிய கோவில்கள் அதற்கு ரொம்ப முத்தாய்ப்பாக வைத்து வழிபடுவார்கள். அதில் ஒன்றுதான் மதுரையில் இருக்கிற திருப்பரங்குன்றம் என்ற அந்த மலையின் இருக்கிற கோயிலில் நடத்தப்படுகிற வழிபாடு. இது இன்னைக்கு நேற்றுக்கெல்லாம் அவங்க நடத்தல, அது 100 ஆண்டுகள், பல 50 ஆண்டுகள், 70 ஆண்டுகள் என்றெல்லாம் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு கலாச்சாரம். ஆனால் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் அதே மலையில் சிக்கந்தர் என்கிற பெயரில் ஒரு தர்கா ஒன்று இருக்கிறது. இஸ்லாம் தர்காவுக்கு ஒரு நாளும் ஆதரவு தெரிவிக்கிற மார்க்கம் இல்லை. தர்கா இஸ்லாத்துக்கு விரோதம், அதை மக்களுக்கு நாம் கண்டிக்கிறோம். ஆனால் கண்டிக்கிறோம் என்ற பேர்ல உரிமை பறிக்க கூடாது. ஒரு காரியத்தை கண்டிக்கிறோங்கிறதுனால உரிமை பறிக்கிறது சரியாகுமா? நாகூர் தர்கா இஸ்லாத்துல இல்ல, அதனால தர்கா அடுத்தவனுக்கு சொந்தமாயிருமா? தர்கா வழிபாடு தான் கூடாது. இடம் ப்ராப்பர்ட்டி யாருக்குரியது? அதில் செய்யப்படுகிற வழிபாடு அவர்களுக்குரிய உரிமைக்குரிய காரியம். அது மாதிரியான ஒரு நிகழ்வை ஆண்டாண்டுகளாக செய்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய மக்கள் அங்கு உள்ளவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற ஒரு நிகழ்வு நல்ல அண்ணன் தம்பியா பழகி அவன் மதம் அவனுக்கு, என் மதம் எனக்குன்னு கரெக்டா போய்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. இந்த சூழ்நிலையை சீர்குலைப்பதற்காக வேண்டி சங் பரிவார கும்பல்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அதை கலவரமாக மாற்றுகிறார்கள். பிரச்சனை அவன் ஒவ்வொரு வருஷம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனா இப்ப ரொம்ப பெரிய பாதிப்பை எது தந்தது என்றால் 144 தடை உத்தரவை பிறப்பித்தது அரசு. அப்படின்னு என்ன அர்த்தம்? வெளியே வரக்கூடாது, வெளியவே வரக்கூடாதுங்கிறத 144 தடை.
அதை மீறி அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். சங் பரிவார கும்பல், நாங்க தீ வச்சு கொளுத்த போறோம், அது அவர்களுடைய வழிபாட்டு முறை, நீங்க கொளுத்திட்டு போங்க, நாங்க மலையில சிக்கந்தர் பள்ளிவாசலுக்கு பக்கத்தை தான் செய்வோம் அப்படின்னு பிரச்சனை செய்தார்கள். அப்படி பிரச்சனை வந்துருமோன்னு 144 தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்து காவல்துறை அதிகாரிகளை அடித்து தடைகள் எல்லாம் உடைக்கிறார்கள் என்றால், வடமாநிலங்களில் இருப்பதை போன்ற ஒரு கலவர பூமியாக குஜராத்தை போன்று, ஊபியை போன்று, ஜார்க்கண்டை போன்று, வேறு வேறு மாநிலங்களை போன்று இந்த தமிழகத்தை மாற்றுவதற்கான ஒரு காரியம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இங்க இருக்கிற மக்கள் புத்திசாலி மக்கள். யோசிச்சு பாருங்க, வெளியிருந்தவன் ஆளை கொண்டு வந்தான், மதுரையில இருந்து ஒன்றும் சேரல, அவன் நல்ல தெளிவா இருக்கிறான். ஆனால் எவ்வளவு புத்தி கொண்ட மக்கள் இருந்தாலும் இது போன்ற விஷமித்தனமான சில காரியங்கள் அது பெரும் பெரும் சீரழிவுகளையும் இந்த மக்களினுடைய நல் இணக்கத்தையும் கெடுத்துவிடும் என்பதை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாற்று மதத்த அன்பர்களும் புரிய வேண்டும். அரசும் இதை புரிந்து செயல்பட வேண்டும் என்பதை இன்றைக்கு ஒவ்வொரு இயக்கத்தவர்களும் ஜமாத்தார்களும் அதற்கான கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த கலவர பூமியாக மாற்றி மக்களை மடையராக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த சங் பரிவார கும்பல் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.